நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க போய் நேர்ல பாருங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு உள்ள உரிமை. அதுக்காக தான் சொல்றேன். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சுமதி சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான் எனக்கு தோணுதுப்பா. அதாவது பார்வதி அம்மாவோட அண்ணன் மகனான உங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இருக்கு. அவளும் அதை தானே சொல்றா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அதை விட ஒரு பெரிய சங்கதி இருக்கு. அதுதான் மிகப்பெரிய உண்மை. பார்வதியோட சொந்த மகளான இந்துவுக்கு உரிமை இருக்கு. அவ குழந்தைக்கு உரிமை இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உங்களோட சொத்துக்கள் எல்லாம் வேற யாருக்கோ போக போகுது. அந்த மாதிரிலாம் கைமீறி போகாது. பெங்களூர்காரிக்கு எழுதி கொடுக்க போறாங்கல்ல. அதெல்லாம் நடக்காதுன்னு என் மனசு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அத்தையோட சொத்து நேர்மையா சம்பாரிச்சது, யாரையும் ஏமாத்தி சம்பாரிச்சது இல்ல. அந்த சொத்துக்கான உரிமை இருக்கவங்க தான் அதை அனுபவிக்க யோகம் வரும். அதுக்காக தானே நம்ம கடவுள் இருக்காருன்னு சொல்றோம். அப்படி சொன்னீங்கன்னா அது என்னமோ சரிதான். கோடிக்கணக்கில் விலை போற சொத்து அது. ஆனா அதை பத்தி என் மனசுல எந்த நினைப்புமே இல்லை. என்னோட இந்து தான் மனசு ஃபுல்லா இருக்கா. அவ பக்கத்துல இல்லாதப்போ இந்து தான் எனக்கு இருக்க மிகப்பெரிய சொத்துன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்புற அந்த சம்பாத்தியம் எங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை. ஆனா நீங்க இந்த மாதிரி பேசி என்னையும் அழ வைக்காதீங்க. இந்து வருவா, என் பொண்ணு வருவா. எழுதி வச்ச விஷயங்களை மறுபடியும் யாராவது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சரி, அப்படின்னா ஒரு கையெழுத்து போடுங்க. உங்க பொண்ணுங்க கையெழுத்து போடணும். அம்மா. இந்தாம்மா, இங்கே போடு. இங்கேயும் போடுமா. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த பத்திரத்தை என் பொண்ணோட கையில கொடுத்துட்டுமா? அதுக்கு என்ன, தாராளமா கொடுக்கலாம். ரெண்டு கையையும் நீட்டி வாங்கணும்.
சொல்லுமா, என்னாச்சு? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்துலேக்காக்கும் அருண் மாமாக்கும் ஒன்னும் இல்ல. என்ன சொல்ற? எனக்கு புரியல. அவளுக்கும் அருண் மாமாக்கும் 1 சென்ட் இடம் கூட கொடுக்கவே இல்ல. அப்படியா? இதுக்கு மேலதான் நான் யாருன்னு காட்ட போறேன். எல்லாமே நீரஜாக்கு தான். எல்லாமே என்ன? அம்பாட்டு குடும்பத்துல இருக்க எல்லா சொத்தையும் சித்தி நீரஜாக்கே எழுதி வச்சுட்டாங்க. விஸ்வநாதன் மாமாவுக்கு ஊட்டியில இருக்க டீ எஸ்டேட்டும் பங்களாவும். ஓ, டீயை குடிச்சு விஸ்வநாதனுக்கு அல்சர் வரணும். ரோசி அம்மாவுக்கு 5 லட்சம் பேங்க்ல போட்டிருக்காங்க. அது சரி. சித்தி கையில இருக்க தங்கத்தை நீரஜாவோட பேர்ல பேங்க் லாக்கர்ல போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உனக்கு என்னம்மா? அததான் கேக்குறேன். அதுதான் பிரச்சனையே. புலக்கரையில இருக்கிற 20 சென்ட் நிலமோ வீடோ எனக்கு. இன்னொரு தடவை சொல்லு. புலக்கரையில ஒரு 20 சென்ட் நிலம் இருக்குல்ல, அதுவும் அந்த வீடும் எனக்கு கொடுக்கறாங்களாமா. என்ன 20 சென்ட்டா? என்னது, பிச்சை போடுறாளா? ஏக்கர் கணக்குல பூமி இருக்கு, கோடி கணக்குல பணம் இருக்கு, கிலோ கணக்குல நகை இருக்கு. இருந்தாலும் என் பொண்ணுக்கு வெறும் 20 சென்ட்ல இடமும் பழைய வீடும். அத வேண்டாம்னு நீ சொல்லிட்டு வரலாம் இல்லையா? வேண்டான்னு சொல்லணுமா? இல்ல வேண்டாம். இந்துக்கு தான் எதுவும் கிடைக்கல, அதுதான் நமக்கு நிம்மதி. சரிப்பா, நான் கிளம்பி வந்துடுறேன். நாங்க வந்து சில விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சரி. நீரஜா, இவளை எப்படி ஹேண்டில் பண்றது? அம்மா ஓபன் பண்ணுங்க. இது இந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூம் தானே? ஆமா, ரூம் தான். வீடு இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி இது அவ ரூம் ஆகும்? இங்க பாரு, நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். ஐயோ, எங்க கூட நான் ஒரு தடவை பாக்குறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எங்களோட வேண்டுதல் கேட்டுடுச்சு. அது பத்திரமா, அது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்றாத. ஓ, நமக்கு இப்போ லாட்டரி அடிச்சிருக்கு ஜி. சாதாரண லாட்டரி இல்ல, பம்பர் பிரைஸ்னு சொல்லுங்க. இத நானே எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் நீரஜாவோட சாமர்த்தியம் தான். அது மட்டும் இல்லாம என்னோட சப்போர்ட் இருந்ததுல. இந்துவுக்கு ஒரு பிடி மண்ணு கூட கிடைக்க கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். அது அப்படியே நடந்துருச்சு. அதுக்காக நீ நிறைய டிராமா போட்டல. ஸ்டேர் கேஸ் மேல இருந்து தலைகுப்புற கீழெல்லாம் விழுந்து நடிச்சியே. அதுக்கான ரிசல்ட்டோட பலன் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. இதுக்கப்புறம் பங்கு கேட்டுட்டு வேற யாராவது வருவாங்களா ஜி? நான் யாரு சொன்னா அருணா தான். இல்ல, யார் வந்தாலும் அவங்க சொத்தை கேட்டுட்டு கண்டிப்பா வரமாட்டாங்க. ஒருவேளை அருண் அப்படி யோசனை பண்ணாலும் இந்து விட மாட்டா. கரெக்ட். பாசத்தையும் சொத்தையும் பாசமான மகளுக்கு பகிர்ந்து கொடுக்கலான் இருந்த அம்மா இப்ப பாசமும் இல்ல, சொத்தும் இல்ல. நம்ம எப்ப பொன்முடிக்கு போக போறோம்? இப்ப எதுக்காக நம்ம பொன்முடிக்கு போகணும்? ஐயோ, உங்களோட தேயிலை தோட்டத்துக்கு நம்ம போக வேண்டாமா? ஓ, எஸ்டேட்ல பங்களான்னு சொன்னது இந்த சினிமாவில எல்லாம் கட்டுற மாதிரி பெரிய பங்களாவா இருக்குமோ? அதுக்கு குறைவா இருக்காது. ஐயோ, அங்க போய் நம்ம 2 வாரத்துக்கு தங்கி இருந்துட்டு வரணுமா? அவசரப்படாதீங்க. எல்லாம் கைக்கு வந்ததும் நம்ம அல்பத்தனமா நடந்துக்கிறோன்னு இங்க யாருக்கும் தோணக்கூடாது. உன் அம்மாவுக்கு தெளிவா சொல்லி கொடுமா. இருந்தாலும் தங்கத்தை பேங்க் லாக்கர்ல வைக்கலான்ற முடிவு எனக்கு கடுப்பா இருக்கு. ஓ, இவ்ளோ நகை வச்சிருக்கா அவ. அதெல்லாம் பூட்டியே வைக்கலாம்னு நினைக்கிறாளா என்ன? அந்த நகையெல்லாம் போட்டுக்காம அப்படியே பூட்டியே வச்சிருக்காளே அவ. நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் நடத்தி காட்டலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிம்மா, இந்த குடும்பத்தோட எல்லா சொத்துக்கும் வாரிசா நீ இருக்கும்போது நீ சொல்றதை கேட்க மாட்டேனா என்ன? இருந்தாலும் பார்வதி நம்மளை நல்லாவே ஏமாத்திட்டா.
அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. என்னாச்சு விஷுஜி? சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது அவளுக்காகன்னு ஒரு சென்ட் நிலத்தை கூட எழுதி வச்சுக்கல. எல்லாத்தையும் இவ பேருக்கு எழுதிட்டா. இதுக்கப்புறம் பார்வதிக்கு எதுக்கு சொத்து வேணும்? தன்னோட காலத்துக்கு அப்புறமா மற்றவங்க யாரு வேணாலும் அனுபவிச்சுக்கலான்ற நிபந்தனையில அட்லீஸ்ட் ஒரு 50 சென்டாவது அவ பேருக்கு அவ எழுதி வச்சிருக்கணும். உண்மையை சொல்லணும்னா இந்த வீடும் நிலமும் பார்வதியோட பேர்ல தான் எழுதியிருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அவ கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? பார்வதிய பாத்துக்கிறதுக்கு தான் நீரஜா இருக்கா இல்லையா? நிரந்தரமா இருப்பாளா? இருப்பதுன்னு வயசான காலத்துல முடியாம படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட அவளோட பேர்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சொத்தை அவ எழுதி வச்சிருக்கணும். இல்லன்னா காலையில சொல்ல மறந்துட்டேன். வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கலாம். ரோசம்மா, இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கிடைச்ச விஷயத்த சொந்தக்காரங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருங்க. அதான் நல்லது. இங்க பாருங்க, சம்பளம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் தயங்காம கேளுங்க. எனக்கு ₹1 கூட அதிகமா வேண்டாம் பார்வதிமா. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களதான் கேக்குறேன். ஆமாமா, நான் வருத்தமா தான் இருக்கேன். அது நீங்க கொடுத்த பணத்துக்காக ஒண்ணும் இல்ல. நான் வேலை செய்யறதுக்காக வந்த இந்த வீட்ல இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆசைப்படவும் இல்லை. சரி, வேற என்ன பிரச்சனை? இங்க நடக்கிற உங்க குடும்ப விஷயத்துல கருத்து சொல்றதுக்கான தகுதி இந்த ரோசம்மாக்கு இல்ல. நான் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு புத்தியும் இல்ல. ரோசம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. இந்துவோட பேர்ல 1 சென்ட் இடம் கூட நீங்க எழுதி வைக்கவே இல்லையம்மா. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டா. இருந்தாலும் குடும்ப சொத்தை பிரிக்கும் போது ஒரு பங்கு இந்துக்கு அப்படின்னு நீங்க சொல்றத நானே கேட்டிருக்கேன் பார்வதிமா. அதுவும் சந்தோஷமான விஷயம் தானே நானே யோசனை பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அதிகமா ஒண்ணு வேண்டாம்மா, கொஞ்சம் இடம். ரோசம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் அதை பண்றேன். அதை விட்டுட்டு யார பத்தி பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க அவளை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. பங்கு கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாச்சு. அங்க எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. அம்பாட்டி வீட்டு சொத்து விஷயம்தான். காலையிலேயே நான் சொன்னப்போ மாமனாரும் மருமகனும் இங்க என்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த பாருங்க, அரிசியும் உளுந்தும் போட்டு ஆட்டினாதான் காலையில தோசை சுட முடியும். மதியம் சமைக்க அரிசி இருந்தாதான் சாப்பாடும் செய்ய முடியும். அருணை தவிர மத்த எல்லாருக்கும் குடும்பத்தோட சொத்து கிடைச்சிருச்சுங்க. ஓ, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற உன்னோட பியூன் ஃப்ரெண்ட் சேட்டலைட் வழியா எல்லாம் சொல்லிட்டாரா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் தெரிஞ்சுப்பேன். ஒன்னும் தெரியாத பசங்க சீண்டுனாலே புரிஞ்சுப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற பிள்ளைங்க சீண்டுனாலும் அடிச்சாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. பிச்சை எடுத்தவன் ஒருத்தன், அதை புடுங்கி தின்னவன் இன்னொருத்தன்ற மாதிரி இருக்கு. ஏண்டி, அந்த குடும்பத்தோட சொத்து பிரிக்கிறத பத்தி நாம ஏண்டி கவலைப்படணும்? அந்த குடும்பமா? அது இந்துவோட புருஷன் வீடு. அது எப்படி அந்நிய குடும்பமாகும்? நெருங்கின சொந்தம் தானே அது. ஏண்டி, நீ சொல்ற அந்த வீட்டுக்கு எத்தனை தடவை நீ போயிட்டு வந்திருக்க? ஓ, இந்த ஏழப்பட்ட சுமதிக்கு அம்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வர அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கா என்ன? ஒண்ணு தெரியுமா, பார்வதி அம்மாவோட செல்ல பொண்ணா இருந்த இந்துவுக்கு கூட அவங்க ஒன்னும் எழுதி வைக்கல.
உண்மையை சொல்லணும்னா அவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அருணுக்கு கிடைச்சது பெரிய ஏமாற்றம் தான். ஏண்டி கிடைக்காத விஷயத்த பத்தி நம்ம எதுக்கா பேசணும்? கொஞ்ச நேரம் நீ வாய் முடிச்சு சும்மா இருக்கியா? பாருங்க, சுமதி எப்பவுமே சரியாதான் பேசுவா. இந்து வரட்டும், எங்க போயிருந்தாலும் திரும்ப வரணும்ல. அம்பாட்டி வீட்டுல விட மாட்டாங்க, அதே மாதிரி இங்கேயும் வரக்கூடாது. எதுக்காக வரணும்? நாம நம்மளோட நிலைமையை அனுசரிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் அவ வாழ்ற வாழ்க்கை புருஷன் கூட தான். அங்க பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்தானா அவளை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அருண் கூட கல்யாணம் ஆகலனாலும் அந்த வீட்ல தான் அந்த பொண்ணு வாழணும். எப்படி எப்படி எப்படி? அது அது இப்போ உனக்கு சொன்னா அதெல்லாம் புரியாது. நீ ஒரு எஃப்எம் ரேடியோ, இதை ஊர் முழுக்க போய் சொல்லிடுவ. இந்து இங்க வந்தாலும் நம்ம ஏத்துதான் ஆகணும். அது முடியாதுன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. இப்ப நீ நின்னுட்டு இருக்க வீடு சுகுமாரனோடது, உன்னோடது இல்ல. ஹாய், உள்ள வரலாமா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஓ சாரி, நான் அதை மறந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரிங்க. என் பேர் நிரஞ்சன். நிரஞ்சன்? என் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. நிரஞ்சன், நீ வந்துட்டியா? ஹாய் அண்ணா. ஹாய் அக்கா, இவன் என் பையன். நான் ஏற்கனவே இன்ட்ரோ ஆயிட்டேன். அம்மாவும் தங்கச்சியும் இங்க இருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீரஜாவை பத்தி தான் சொல்லியிருக்கான். இவன் என் சொந்த பொண்ணு இல்லைனாலும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நிரஞ்சன் அவளை பாத்துக்கிட்டான். 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. சில சமயத்துல சண்டையும் நடக்கும். இப்படி ஒரு பையன் உங்களுக்கு இருக்கிற விஷயம் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. அவளும் சொல்லலையே. சஸ்பென்ஸா இருக்கட்டும் தாமா சொல்லாம விட்டுட்டோம். அப்போ உன்னோட அப்பா எங்கப்பா? மிலிட்டரியில இருக்காரு. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வேலை பண்றான். கொட்டேஷனா? அதாவது கொட்டேஷன் வேலைகள். இந்த ரோடு போடுறதுக்கோ பாலம் கட்டுறதுக்கோ டெண்டர் விடுவாங்கல்ல, அது கொட்டேஷன் எடுத்து ஒர்க் பண்ணுவான். என் பையனா இருக்கிறதால நான் இது சொல்லல. புத்திசாலி இவன். ஒரு வேலையை அவன் ஒத்துக்கிட்டானா அது அவன் ஸ்டைல்லயே முடிச்சு காமிச்சிடுவான். ரொம்ப நல்லது. அடே, நின்னுட்டு இருக்காம வந்து உட்காருங்க, வாங்க. நானும் அங்க போயிட்டு வரேன். நான் போலனா சண்டை போட்டுப்பாங்க. இந்துவோட விஷயம் என்னாச்சு? அவ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா. நீ யாருங்கிறத இந்துக்கு சொன்னியா? அப்படி ஒரு அபத்தத்தை நான் காட்டுவேனா? சொல்ல போறேன், நேரம் வரட்டும். இந்துவுக்கு எந்த சந்தேகமும் வரல. நெவர். விஷுஜி உனக்கு கால் பண்றாரா என்ன? அவர் பர்மிஷன் கொடுத்ததால தான் இந்துவை கடத்த பிளானே போட்டோம். உன்னோட பவரும் எங்களோட புத்திசாலித்தனத்தால தான் எல்லாம் சரியா நடந்திருக்கு. கோடீஸ்வரியா இருக்கிற நீரஜா தான் இங்க நின்னுகிட்டு இருக்கா. நீ கோடீஸ்வரியோட அண்ணன், நான் கோடீஸ்வரியோட அம்மா, தெரியுமா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் இந்துவை வேற இடத்துக்கு மாற்றணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சொத்தும் கைக்கு வந்துருச்சு.
இதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கணும். நாடு கடத்தணும். இந்த ஊர்ல இருந்து இல்ல, இந்த உலகத்துல இருந்தே இந்துவை அனுப்பி விட்டுறணும். அவ உயிரோட இருந்தா நமக்கு தான் பெரிய பிரச்சனையா இருப்பா. நம்ம கைக்கு வந்த சொத்தை நிம்மதியா அனுபவிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் 2 விஷயங்களை பண்ணி ஆகணும். 1, நாம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். 2வது, இந்துவை இல்லாம ஆக்கணும். இப்போதைக்கு விஷுஜிக்கு தெரிய வேண்டாம். அது ஏன்? இந்துவை நம்ம இப்ப கொலை பண்ணா அவ வயித்துல வளர்ற குழந்தையும் கண்டிப்பா செத்துரும். அந்த குழந்தை யாருது? அருணோட குழந்தை. அருண் யாரு? விஷுஜியோட பையன். பேர குழந்தைய கொல்றன்னு சொன்னா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொறுமையா ஜி கிட்ட சொல்லலாம். தெரியாம தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிற ரீதியில பிரசன்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம தான் இருக்கோன்னு பார்வதிக்கோ அருணுக்கோ இந்துக்கோ எக்காரணத்துக்கோன்னு தெரியக்கூடாது. அந்த இந்து ரொம்ப புத்திசாலி. நம்பர் 1 டீமை தான் நான் என் கூட வச்சிருக்கேன். அவளோட பாடி கூட கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி இங்க இருந்து எஸ்கேப் ஆறதும் ரொம்ப பார்த்து தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரணும்னு நீ பார்வதி கிட்ட சொல்லு. அவ நம்புற மாதிரி நீ கண்டிப்பா நடிச்சாகணும். அப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதை நான் பாத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.